வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த பாலியல் வன்கொடுமையானது தற்பொழுது பேசுபொருளாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அவர் இன்றைய தினம் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த சிலையை திறந்து வைக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேசும் பொழுது, ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி என்று பேசியிருந்தார். அந்த பேச்சிற்கு தற்பொழுது பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கண்டனம் தெரிவித்து ட்விட்டர் பக்கத்தில் பதிவினை வெளியிட்டிருக்கிறார். ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி என்று நிகழ்ச்சி ஒன்றில் இன்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசியுள்ளார். கல்லூரிக்குள் நுழைந்த அங்கு பயிலும் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவரை உங்கள் கட்சியிலிருந்து இன்று வரை நீக்கவில்லை. ஒரு ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கும் பொழுது மேடையில் இப்படி பேசுகிறீர்கள் முதல்வர் அவர்களே? ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி. அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச பாதுகாப்பை கூட உறுதி செய்ய முடியாத ஒரு அவல ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் டிசாஸ்டர் மாடல் என்று கூறி அவர் அந்த கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இன்றைய தினம் அவர் பார்த்தோம்னால் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசும் பொழுது, ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி என்று பேசியிருந்தார். அந்த பேச்சினை தான் தற்பொழுது எடுத்து பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திமுகவிலிருந்து தற்பொழுது வரை ஞானசேகரன் என்பவரை நீக்கவில்லை. அவர் தொடர்ந்து உங்கள் கட்சியில் தான் நீடித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் அவரை நீக்காமல் இருந்து கொண்டு எப்படி ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி என்று பேசுகிறீர்கள்? முதலில் அவரை திமுகவிலிருந்து நீக்கிவிட்டு இந்த பேச்சினை பேசுங்கள் என்று கூறி அவர் இந்த பதிவினை வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இது உண்மையான சமூக ஆட்சி என்று எடுத்துக்கொள்ள முடியும். தற்பொழுது இது போன்ற பேச்சுக்களை தவிர்த்துவிட்டு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த ட்விட்டர் பக்கத்தில் தனது கண்டன அறிக்கையை அவர் வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.